ஸ்ரீ குருப்பியோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 114வது தலைப்பு. மன தூய்மையும் வெளிக்காரியமும். அநேக சமயாச்சாரங்களை, சடங்குகளை சீர்திருத்தக்காரர்கள் ஒதுக்குவதற்கு ஈஸியாக ஒரு காரணம் சொல்லிவிடுகிறார்கள். மனசு சுத்தமாக இருக்க வேண்டியதுதானே முக்கியம். ரிச்சுவல் எதற்கு, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எதற்கு என்கிறார்கள். மனசை தனியாக விட்டால் அது கட்டுப்படாமல் கெட்ட வழிகளில்தான் போய்கொண்டிருக்கும். எவனாவது 1000-10000ல் ஒருத்தனுக்குத்தான் காரியத்தில் போகாத போதும் மனஸ் கட்டுப்பட்டு நல்லதிலேயே போய்கொண்டிருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்து காரியத்வாரா மனசை பகவானிடமோ ஜனசேவையிலோ திருப்பிவிட்டால்தான் உண்டு. இதை கவனித்துத்தான் ஆச்சார அனுஷ்டானங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. மனசை தனியாக விட்டால் என்று மட்டுமில்லை, அதை நாமஜபம், ஸ்தோத்திரம் என்று வாக்குடன் சேர்த்து விட்டாலும் கூட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது பீத்துக் கொள்கிறது. அதனால் மனோவாக்காயம் என்றபடி மனசை வாக்கு மட்டுமின்றி ஷரீர காரியத்தோடும் பிணைத்தே சடங்குகளை கொடுத்திருக்கிறது. மந்திரங்களை வாக்கால் சொன்னபடியே ஹோமம் என்ற காரியத்தை பண்ணுவது, சகஸ்ரநாமத்தை வாக்கால் சொன்னபடியே அர்ச்சனை என்ற காரியத்தை பண்ணுவது என்று வைத்திருக்கிறது. கேசவ, நாராயண, திரிவிக்ரம என்று வாயால் சொன்னால் கூட பகவான் மகிமையில் மனஸ் நன்றாக ஈடுபட மாட்டேன் என்கிறதே. அதற்காக அந்த 12 நாமங்களை சொல்லிக்கொண்டே உடம்பில் 12 நாமங்களை திருமண்ணால் போட்டுக்கொள்ளு என்று பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள். திரிவிக்ரமன்தான் உலக அளந்தான். உலகத்தை அளந்தவனே அதை ஸ்வேதவராகமாக அவதாரம் பண்ணி வெள்ளை வெளேர் என்ற தெற்றி பல்லிலே தூக்கி நிறுத்தினான். பல்பட்ட இடத்தில்தான் ஸ்வேத மிருத்திகை என்ற வெளுப்பு மண்கட்டி கிடைக்கிறது. திருமண் என்பது அதுதான். துளசிக்கு அடிமண்ணும் இப்படி விசேஷமானது. இப்படிப்பட்ட மண்ணை குழைத்து ஒரு காரியமாக்கி உடம்பிலே போட்டுக்கொண்டால் அப்போதுதான் திரிவிக்ரம என்கிற போது, அப்பா, உன் ஸ்பரிசம் பெற்ற மண்ணை என் சரீரத்திலும் தாரணம் பண்ணிக்கொள்கிறேன் என்கிற மனக்குழைவு உண்டாகும். ஆத்மாபிவிருத்தியில் ஓரளவுக்கு மேலே போக போக மனசின் ஒருமுக தியானத்துக்கு வாக்கு, காரியம் ஆகியவையே இடைஞ்சலாகத்தான் இது ஆகும். காரியம், ஸ்தோத்திரம், மந்திரம் எல்லாமே அப்போது நின்று போய்விடும். ஆனால் இது தானாகவே விட்டு போகிற சமாச்சாரம். தவளையை உதாரணமாக சொல்வது வழக்கம். தவளை ஜலத்தில் தான் முட்டை போடும். அப்புறம் முட்டையிலிருந்து வெளியே வந்துவிட்டும் சில காலம் மீன் மாதிரி ஜலத்தில் மட்டும்தான் இருக்கும். அந்த ஸ்டேஜில் அதற்கு நிலத்திலே சுவாசிப்பதற்கு வேண்டிய லங்ஸ் கிடையாது. மீன் மாதிரி ஜலத்தில் கரைந்திருக்கிற ஆக்சிஜனை தனக்குள்ளே இழுத்து கொள்ளும் கில்ஸ் என்ற உறுப்பு மட்டும்தான் அப்போது தவளைக்கு உண்டு. அப்புறம்தான் அது வளர வளர இந்த உறுப்பு எப்படி மறைந்தது என்றே தெரியாமல் தானாக மறைந்து அதற்கு நிலத்திலே இருந்து கொண்டு காற்றிலேயுள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கக்கூடிய லங்ஸ் உண்டாகிறது. இப்படி ஹையர் ஸ்டேஜுக்கு போகும்போது தானாக சடங்கு, மந்திரம் எல்லாம் நின்று போகும். அதற்காக ஆரம்பத்திலேயே இதெல்லாம் வேண்டாம், மனஸ் சுத்தம் போதுமென்றால் அது தவளை முதலில் ஜலத்தில் இருக்கும்போதே லங்ஸ் தான் வேண்டும் என்று தனக்கு இருக்கிற சுவாச அவயவத்தையும் விட்டால் என்ன ஆகும்? உயிரையும் விட வேண்டியதுதான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.